டிரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்துள்ள சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு எழிலரசன் அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். ஏற்கனவே CV சண்முகம் எடப்பாடி பழனிசாமி வீட்டில் நடைபெற்ற எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் அவரை அடிக்க பாய்ந்தார் அப்படின்ற ஒரு சம்பவம் மிகப்பெரிய அளவில் பரபரப்பாக பேசப்பட்டது. இன்றைக்கு மீண்டும் இப்போ தாவேகாவுக்கு ஆதரவாக ஓட்டு போட்டார். அந்த காட்சிகள் எல்லாம் வீடியோக்கள்லே சட்டமன்றத்தில் நடந்ததை மக்கள் பார்த்தாங்க. இன்றைக்கு மீண்டும் பிரஸ்ஸை சந்திச்சிருக்கிறாரு. அதுல மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். குட்டியை விட்டு ஆழம் பார்ப்பது போல இன்னைக்கு சோசியல் மீடியாவில் ஒரு செய்திகளை பரவிட்டுக் கொண்டிருக்கிறார். நேற்று அவர் கூட்டம் நடத்தியதாகவும் அந்த கூட்டத்தில் எல்லாம் ஆரவாரமாக உங்கள் மகனை அரசியலுக்கு கொண்டு வாங்க, அதுல எந்த ஆட்சேபனையும் இல்ல. அதுக்கு எதுக்கு இந்த டிராமா? யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம். உங்கள் பிள்ளை வர வேண்டாம் என்று சொல்லவில்லை. அவருக்கும் முழு உரிமை உண்டு. வரட்டும், நேரடியா வரட்டும், அரசியலுக்கு வரட்டும், பணியாற்றட்டும், சேவை செய்யட்டும், வளரட்டும். அதில் யாரும் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட ஏன் நாடகம் டிராமாவை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவருடைய மகன் மிதுனை கட்சிக்கு கொண்டு வர முயற்சிக்கிறார், அதிமுகவுக்கு கொண்டு வர முக்கிய பொறுப்பு கொடுக்க இருக்கிறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார். ஆனாலும் அவர் வருவதற்கு தான் தடையாக இல்லை அப்படின்றதையும் தெளிவுபடுத்தி பேசுறாரு. இப்ப அவருடைய பிரஸ் மீட் எதற்காக? இன்றைக்கு ஒரு 30,000 பேர், மினிமம் ஒரு 10,000 பேராவது அதிமுகவில் இருந்து தாவேகாவில் இணைய போறாங்க. அதுக்கான விழா நடந்துட்டு இருக்குது. மதுராந்தகம் முன்னாள் எம்எல்ஏ, அதாவது ராஜினாமா பண்ணிட்டு தாவேகாவில் இணைந்த மரகதம் குமரவேல், அவங்க இன்றைக்கு இணைப்பு விழா நடத்துறாங்க. ஆதவர்ஜுனா தலைமையில, புசியானந்த் தலைமையில அந்த நிகழ்ச்சி நடக்குது. இன்றைக்கு CV சண்முகம் பேசியது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? CV சண்முகத்துடைய பேட்டி, அதோடைய அடிப்படையான நோக்கம் எதை குறிக்கோளாக கொண்டவர் பேசுறாரு அப்படின்னா, டிவிகேவை பலப்படுத்தணும் அப்படின்ற ஆதவர்ஜுனாவுடைய ப்ராஜெக்ட், அதுக்கு உதவி செய்யற வேலையை தான் அவர் பண்ணியிருக்காரு. அதிமுகவை வீக்கெண்ட் பண்ணணும், பலமிழக்க செய்யணும், அதிமுக தொண்டர்களை மனச்சோர்வடைய செய்யணும், டிவிகே தொண்டர்களுக்கு டிவிகேவை பலப்படுத்தணும், டிவிகே நிறைய பேர் போய் சேர்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற அந்த பிம்பத்தை. ஏன்னா ஏற்கனவே இவர் ஆதவர்ஜுனா பேசும்போது என்ன சொன்னார்னா, அதிமுக எங்களுக்கு தாய் கட்சி, ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் வீக்கெண்டில் மற்ற கட்சிகள் இருந்து, குறிப்பாக அதிமுகவில் இருந்து எங்கள் கட்சிக்கு ஆள் கொண்டு சேர்க்கறது தான் இனிமேல் எங்களுக்கு வேலை அப்படின்னு டிக்ளேர் பண்ணார் ஆதவர்ஜுனா. இப்போ அதே மாதிரி ஒரு ஞாயிற்றுக்கிழமை வீக்கெண்டில் CV சண்முகம் ஆதவர்ஜுனாவுடைய குரலாக பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா முழுக்க இவரை EPS-ஐ குறிவைத்து குற்றம் சொல்லிட்டு இருக்காரு, குறை சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே கட்சிக்குள்ள பேசலாம், கட்சி நிர்வாகிகள்கிட்ட பேசலாம், ஆனால் ஊடகங்களை கூப்பிட்டு புது செய்தியெல்லாம் கிடையாது. ஏற்கனவே அவர் பேசின அதே செய்திகளை அவர் மீண்டும் பேசிட்டு இருக்காரு. ஏற்கனவே குடும்ப கட்டுப்பாட்டுல கட்சி இருக்குன்னாரு. இது மாதிரியான செய்திகளை பல தோல்விகள், 10க்கும் மேற்பட்ட தோல்வி, அதையே தான் திருப்பி பேசுறாரு. இப்ப புதுசா எதுவும் கிடையாது. புதுசா அதே மாதிரி ஒரு ஒரு மனச்சோர்வை அதிமுக தொண்டர்களுக்கு தொடர்ந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அவங்க எல்லாம் அங்கிருந்து பிரிச்சு நம்ம கட்சி கொண்டு வர முடியும் அப்படின்ற ஆதவர்ஜுனாவுடைய குரல். அதுதான் இது ஆதவர்ஜுனாவினுடைய குரல். அப்படின்னா இவர் அதிமுகலையா இருக்கணும். இவரும் 4 எம்எல்ஏக்கள் எப்படி ராஜினாமா பண்ணிட்டு போய் தாவேகா, அது இவரால் பண்ண முடியாது. என்ன காரணம் இல்ல, முதல்ல இவர் ஏற்கனவே எம்பியா இருந்தாரு. எம்பியா இருந்துட்டு இவர் இன்னைக்கு பேட்டியில் என்ன சொல்றாரு, அதிமுக என்பது ஒரு சாதாரண தொண்டனுக்கு பொறுப்பு கொடுக்கிற கட்சி, சாதாரண தொண்டனை முதலமைச்சராக, சாதாரண தொண்டனை எம்எல்ஏவாக, எம்பியாக, அமைச்சராக ஆக்குற கட்சி தான் அதிமுக அப்படின்னு பேசுறாருல. ஆனா CV சண்முகம் என்ன பண்ணார் அப்படின்னா, இவர் ராஜ்யசபா எம்பியா இருக்கும் போது சட்டசபை தேர்தலில் மயிலத்துல சீட்டு வாங்கி இவர் நிற்கிறாரு. அப்ப இவர் சொல்றபடி பார்த்தா ஒரு சாதாரண தொண்டன், ஒரு நிர்வாகி, அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கலாம். சட்டசபை தேர்தலில் போட்டியிடுற வாய்ப்பை இவர் தான் மாவட்ட செயலாளர். ஆனா இவர் அந்த வாய்ப்பையும் இவரே வாங்கிட்டு இவர் நின்றுட்டு ஜெயிச்சுட்டு அதுக்கு பிறகு ஒரு பெரிய வாய்ப்பு வருமா அப்படின்னு எதிர்பார்த்தாரு. அது நடக்கல. ஆமா, அதிமுக வெற்றி பெற்றால் அமைச்சராகலாம்னு எதிர்பார்த்து தான் எம்எல்ஏவுக்கு போட்டியிட்டு வெற்றி பெற்றார். ஆமா, அதுக்கு பிறகு தாவேகாவில் ஆதரிச்சோம்னா அமைச்சராகலாம், கட்சி தாவல் சட்டம் நம்மை பாதிக்கப்படாது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த புகார் அப்படின்றது, அதாவது இவர்களை கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கணும்னு சபாநாயகருக்கு கொடுத்த புகார்ன்றது ஒரு
வடமடிக்கிற பேப்பருக்கு இருக்கிற மரியாதை கூட அது கிடையாது அப்படின்னு பேசினாரு. அதாவது இப்ப நீங்க கேட்ட கேள்வி என்னன்னா, ஏன் இவர் ரிசைன் பண்ண வேண்டியதானே, மற்ற 4 எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிருக்காங்களே அப்படின்னா, இவரால பண்ண முடியாததுக்கு காரணம் இவரே அதை சொல்லிட்டாரு. இந்த பகுதிகள்லாம் ஜெயிச்சதுக்கு காரணம் பாமகவுடைய ஓட்டு தான். அவருடைய வார்த்தையிலே சொல்லணும்னா, அதிமுக இவ்வளவு வாக்குகள் இவ்வளவு இடங்கள் ஜெயிச்சதுக்கு காரணம் பாமக போட்ட பிச்சை அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவர் ஜெயிச்சதும் பாமகவுடைய வாக்குகள் அதுல இருக்கு. அன்புமணி ராமதாஸ் அன்னைக்கே அந்த எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணும் போதே சொல்லிட்டாரு, இந்த எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்றது சரி கிடையாது, இவங்கெல்லாம் மீண்டும் அந்த தொகுதிகளுக்கு வந்து போட்டியிடுறதுக்காக வந்தாங்கன்னா அங்க இருக்கிற மக்கள் உள்ளேயே விடக்கூடாது அப்படின்னு, அவரு தொகுதிக்குள்ளேயே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி. மயிலம் ஏற்கனவே பாமக சிவகுமார் அவர் தானே எம்எல்ஏ. ஆமா, விழுப்புரம் மாவட்டத்துல பாமக ஒரு பெரிய கட்சி, அப்ப அவங்களுடைய ஆதரவு இல்லாம ஜெயிக்க முடியாது. அப்படி இருக்கும் போது அது மாதிரியான ஒரு நெருக்கடி வந்துடும் அப்படின்றதுனால அந்த பயம்தான் ரிசைன் பண்ணாம இருக்கிறதுக்கு மெயின் ரீசன். இந்த பதவியும் போயிடுச்சுன்னா அவ்வளவுதான், ஏற்கனவே கட்சி பொறுப்பு போயிடுச்சு, கட்சி அலுவலகமும் போயிடுச்சு, இப்ப இருக்கிறது எம்எல்ஏ பதவி மட்டும்தான், அதுவும் போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற பயம் அவருக்கு இருக்கு. அதனாலதான் இந்த அளவுக்கு அவரு பேசிட்டு அதோட நின்றுட்டு இருக்காரு. ஓகே, இப்போ இது ஆதவர்ஜுனாவோட ப்ராஜெக்ட் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, இதுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி எந்த ஒரு நகர்வையுமே எடுத்த மாதிரி தெரியலையே. இப்போ லீமா ரோஸ் அவங்க மேல எந்தவித நடவடிக்கையும் எடுத்த மாதிரி தெரியல. எடப்பாடி பழனிசாமியை ஆளுமையார் அப்படின்னு வந்து தொடர்ச்சியாக பேசிட்டு இருந்த சவுக்கு சங்கர் அவர் வந்து லீமா ரோஸ் மீது ஏன் நடவடிக்கை எடுக்க? லீமா ரோஸுக்கு வந்து கட்சியில சேர்ந்த உடனே போட்டியிடுறதுக்கான எம்எல்ஏ சீட்டை கொடுத்தாங்க. கட்சியில மாநில மகளிர் அணி இணை செயலாளர் பொறுப்பு அது 2 நாள்ல கிடைச்சிருச்சு. இவ்வளவு பெரிய பொறுப்பை உடனே கொடுக்குறாங்க. அப்ப கட்சிக்குள்ளார இருந்து ஆட்கள் வெளியே போகும்பொழுது ஏற்கனவே நிறைய பேர் அந்த குற்றச்சாட்டுகளை முன் வச்சுட்டாங்க. இவங்க தான் இந்த பிளவுக்கு, அதிமுக ஏற்படுகிற பிளவுக்கு, இவ்வளவு குழப்பங்களுக்கு காரணம் லீமா ரோஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு பழக்கருப்பையா கூட பேசினாரு. பழக்கருப்பையா மேல லீமா ரோஸ் கடுமையான அளவுக்கு பேட்டிலாம் கொடுத்தாங்க. நான் எவ்வளவு ஜிஎஸ்டி கட்டுறேன் தெரியுமா அப்படின்ற அளவுக்கு பேசிட்டு என்னையே நீங்க கேள்வி கேட்பீங்களா அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த பிரச்சனை போச்சு. அப்போ எல்லாருக்கும் தெரியுது இந்த பிரச்சனை எங்க இருக்கு அப்படின்ட்டு. ஆனா லீமா ரோஸோடைய பதவியை எடப்பாடி பழனிசாமி என்ன காரணத்துக்காக எடுக்க மாட்டேங்கிறார் அப்படின்றதுதான் அதிமுக தொண்டர்கள் கேட்க வேண்டிய கேள்வி. அது எடுக்கணும்ல. இப்ப அவங்கள இவ்வளவு பிரச்சனையை கட்சிக்குள்ள நடந்துட்டு இருக்கும் போது இதுக்கெல்லாம் காரணம் அவங்க தான் அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் யாரை கேட்டாலும் சொல்றாங்க. ஆமா, இப்ப யாரு சட்டமன்றத்திலே தெளிவா தெரிஞ்சிருச்சு, எடப்பாடி பழனிசாமியை பார்த்து வணங்காத முதலமைச்சர். ஆமா, இவங்க லீமா ரோஸ் பதவி ஏற்க போகும்போது வணக்கம் வைக்கிறாங்க, அவங்களுக்கு மட்டும் வணக்கம் வைக்கிறாங்க. அப்போ இதுதான் அதுல இருக்க பிரச்சனை. அப்போ அந்த நடவடிக்கை எடுத்தால்தான் இந்த இன்னும் இருக்கிற குழப்பங்கள் அதெல்லாம் குறையுமே தவிர வேற வழி கிடையாது. ரெண்டாவது, இப்போ இளைஞர்களை ஈர்க்கணும், அதிமுகவை நோக்கி இளைஞர்கள் வர மாட்டாங்க அப்படின்ற பிரச்சனை இருக்கு. இப்போ அதுக்கு தான் என்ன பேசுறாங்க அப்படின்னா, அதுதான் இந்த சிவி சண்முகத்தோட கோபத்துக்கும் காரணம். எடப்பாடி பழனிசாமியோடைய மகன் மிதுன் அவரை அதிமுக கட்சிக்குள்ளார கொண்டு வந்து அவர் ஐடி விங்கோடைய செயலாளர், ஏடிஎம்கே ஐடி விங்கோடைய செயலாளராகவோ இல்லைன்னா ஏடிஎம்கேவுடைய இளைஞரணி செயலாளராகவோ நம்ம ஆக்கணும். அப்படி ஆக்கினாதான் நிறைய இளைஞர்கள் நம்ம கட்சியை நோக்கி வருவாங்க அப்படின்ற குரல் இவர் முன்னாள் அமைச்சர் முனுசாமி, கேபி முனுசாமி போன்றவர்கள் எழுப்பியிருக்காங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி எனக்கு வேணாம், அந்த மாதிரிலாம் செய்ய வேணாம் அப்படின்னு ஒரு பெருந்தன்மையா மறுக்கிறாரு. மற்றவங்களாம் நீங்க தடுக்க கூடாது, அவங்க வரணும், அப்பதான் இளைஞர்கள்லாம் நம்ம கட்சியை நோக்கி நம்ம வருவாங்க அப்படின்னா. இதுல வந்து உண்மை இருக்கு, சிவி சண்முகம் சொன்னதெல்லாம் உண்மை இருக்கு. ஆமா, அதாவது மிதுனை உள்ள கொண்டு வர்றதுக்கான முயற்சிகள் இருக்குது, அதை ஒரு ஆழம் பாக்குறாங்க. ஆமா, அதனாலதான் எல்லா பாயிண்டையும் மிஸ் பண்ணக்கூடாது, எந்த ஒரு வாய்ப்பையும் கை நழுவி போகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அது ஒரு பிரஸ் மீட் வச்சு அதை உடனே சொல்றது. அதிமுகவை பேசிக்கா அதிமுகவை வீக்கன் பண்ணி கலகலக்க வச்சு அதை காலி பண்ணணும் அப்படின்றதுதான் டிவிகேவுடைய எண்ணம். அதை அவரே வெளிப்படையா சொல்லிட்டாரு. சும்மா தொண்டர்கள்லாம் எங்கள்கிட்ட தான் இருக்காங்க, அதிமுக தொண்டர்கள்லாம் அப்படின்னு அவர் பேசுறாரு. ஆனால் உண்மை நிலவரம் அதுவா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஆனா அப்படி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான இது எல்லா நிர்வாகிகளையும் வந்து சேர்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான இதை ஏற்படுத்துறாரு. முன்னாள் அமைச்சர் பச்சைமால் அவர் கூட போய் இணைஞ்சிருக்காருல்ல தாவேக்கால. தாவேக்கால நிறைய பேர் போய் சேர்றாங்க. ஆனால் இப்ப இவர் சிவி சண்முகம் பேசுறாருல, அவர் தாவேக்காவை நோக்கி போகாமல் இருப்பதற்கான காரணம் இன்னொன்னு பாமக, இன்னும் வந்து விழுப்புரம் மாவட்டத்துல ஒரு இடத்துல கூட தாவேக்கா ஜெயிக்கல. இவ்வளவு பெரிய கட்சி ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு எல்லாமே பேசுறாங்கல்ல, ஆனால் ஒரு இடம் கூட ஜெயிக்கல. அந்த என்டையர் பெல்ட்லே கள்ளக்குறிச்சியில ஒரு இடம், கடலூர் மாவட்டத்துல ஒரு இடம், அவ்வளவுதான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க.
அதனால அங்க செல்வாக்கு இல்லை அப்படின்றது தெரியும். அது மாதிரி நம்ம மீறி போய் நின்னோம்னா பாமக வாக்குகள் அதுவும் வராது, மக்கள் கோபமா இருப்பாங்க அப்படின்றது தெரியும். அதனாலதான் என்ன பண்றேன்னு தெரியல, எல்லா பக்கமும் முட்டுச்சந்திர போய் நின்றுட்டு இருக்காரு இப்போ இவரு சி.வி. சண்முகம். ஆமா, தாவேக்கா போய் வெயிட் பண்ணி இல்ல இடைத்தேர்தல் எதுலயோ எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னா வந்து செல்வாக்கு வேணும். ஆமா, அது நெருக்கடியா இருக்கும். சொந்த கட்சியிலேயே அவருக்கு விழுப்புரம் மாவட்டத்துல யாருமே வளர விடுறது கிடையாது. அது பல பிரச்சனை, பல குற்றச்சாட்டுகள் அவர் மேல உண்டு. லோக்கல்ல இப்போ நீங்க பசுபதி பொறுப்பு போட்டாங்க இல்லைங்களா, மாவட்ட செயலாளராக இவரை மாத்திட்டு, அவர் பேசின வீடியோ கூட இருக்கு. கடுமையா சி.வி. சண்முகத்தை பத்தி பேசுறாரு. லோக்கல்ல விசாரிச்சா யாரையுமே வளர விடுறது கிடையாது, எல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல, நம்ம பார்வைக்கு கண் பார்வைக்கு கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவரா இருக்காரு. அதனாலதான் இந்த அளவுக்கு கட்சி பொறுப்பு விட்டு நீக்கினா கூட செல்வாக்கு இல்லாம இருக்காரு, யாரும் அவரை நோக்கி பெரிய அளவுக்கு நிர்வாகிகள் இல்லாம இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால அதுதான் அவருக்கு இருக்கிற பிரச்சனை. அதுதான் முட்டுச்சந்தில நின்றுகிட்டு என்ன பண்ண முடியும், இப்படி புலம்பதான் முடியும். அதை தான் இன்னைக்கு பிரஸ் மீட்டை வச்சு புலம்பி இருக்காரு, அழுதுருக்காரு, அவ்வளவுதான். இப்ப மிதுன் அவர் எடப்பாடி பழனிசாமியினுடைய மகன், அவர் வந்து அதிமுகவில் பொறுப்புக்கு வந்தால் என்னவாகும், அந்த தொண்டர்கள் வந்து ஏற்பார்களா? ஏன்னா அதிமுகவுக்கு அந்த மாதிரி ஒரு முக்கிய பொறுப்புக்கு ஒரு வாரிசு வர்றது அப்படின்றத எப்படி அதிமுக தொண்டர்கள் பார்ப்பாங்க, இல்ல ஏத்துக்குவாங்களா? இல்ல, எனக்கு தெரிஞ்சு அதை ஏற்றுப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு காரணம் வந்து அதிமுக வாரிசு அரசியலுக்கு எதிராக பேசக்கூடிய கட்சி தான். ஆனால் அது வந்து திமுகவுக்கு எதிராக பேசுவதற்காக அதை பேசுனாங்களே தவிர உண்மையிலே கட்சியோடைய கொள்கை அதுவா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஆமா, ஜெயக்குமாரோட பையன் நிறைய வாரிசுகள் இருக்கிறாங்க, ஓபிஎஸ் ஓட பையன் எம்பி ஆனாங்க, நிறைய பேர் அந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா இப்போ வந்து அதிமுக தொண்டர்கள் அதை ஏத்துப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதுக்கு காரணம் வந்து அவர் உள்ள வரும்போது ஒரு புதிய உற்சாகம், புத்துணர்ச்சி கட்சிக்குள்ள வரும். அது இளைஞரணி செயலாளராக வந்தாலும் சரி, ஐடி விங் செயலாளராக வந்தாலும் சரி, வரும்பொழுதே ஒரு இது இருக்கும், ஒரு பரபரப்பு இருக்கும். ஏற்கனவே கட்சியில பங்களிச்சிட்டு இருக்கிறாரா? நீண்ட காலமா கட்சியில வந்து பின்னாடியில இருந்து, திரைக்கு பின்னாடியில இருந்து எல்லாத்தையும் இயக்குவது, எடப்பாடிக்கான இந்த கேம்பெயின் பிளான் ப்ராஜெக்ட் அதெல்லாமே பண்ணி கொடுப்பது, அவர்களுக்கான இந்த எலெக்ஷனுக்காக ஒர்க் பண்ற டீமை அமைச்சு கொடுப்பது, எல்லா வேலையவும் இந்த எலெக்ஷனுக்கான, இப்போ இந்த எலெக்ஷனை பச்சை கலர் பஸ் வச்சுட்டு போயிட்டு வந்தார் இல்லைங்களா, அது அப்புறம் அந்த ஸ்லோகன் எல்லாத்தையுமே, அந்த முழக்கங்கள்லாம், தேர்தல் முழக்கங்கள் எல்லாத்தையுமே வடிவமைச்சு இப்போ கூட பரபரப்பா இயங்கிக்கிட்டு இருக்கு. ஏடிஎம்கே உடைய ஐடி விங்கோடைய சோசியல் மீடியா பக்கத்தை பார்த்தீங்கன்னா பரபரப்பா இயங்கிக்கிட்டு இருக்கு. எல்லாத்தையுமே செய்யக்கூடியவர் மிதுன் அப்படின்னு தான் சொல்றாங்க. அதனால அவர் அதிமுகக்குள்ள வரும்போது அதிமுக சோர்வடைந்து இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் மத்தியில ஒரு உற்சாகம் வரும் அப்படின்றத நம்ம மறக்க முடியாது. ஓகே, அடுத்து சி.வி. சண்முகம் இன்னொன்னு சொல்றாரு, தோல்விக்கான காரணங்களை ஆராயணும், செயற்குழுவை கூட்டுங்க, பொதுக்குழுவை கூட்டுங்க, பிரிந்து போன மற்றவர்களை எல்லாரையும் கட்சிக்குள்ள வந்து சேர்த்து கட்சியை ஒரு வலுவான நிலைமைக்கு வந்து கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. அதற்கு எடப்பாடி பழனிசாமி தயாராக இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அந்த குற்றச்சாட்டுல நியாயம் இருக்குதானே? இல்ல, நியாயம் இருக்கு. அதாவது நான் என்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு. அது என்ன அப்படின்னா, இவர் என்ன சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களை காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாரு, நிர்வாகிகள் என்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்க மாட்டேங்கிறாரு, எங்களுடைய கருத்துக்களை கேட்டுட்டு ஆலோசனை செய்த பிறகு நீங்கள் எந்த முடிவா இருந்தாலும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு இவர் சி.வி. சண்முகம். ஆனா இவங்க அதனாலதான் அதுக்காக கோச்சிக்கிட்டு தான் எல்லாமே போய் டிவி கேல சேர்றாங்க அப்படின்னு சொல்றாருல்ல. டிவி கேல வந்து எல்லா தொண்டர்களுடைய நிர்வாகிகளுடைய கருத்துக்கள்லாம் விஜய் கேட்டுட்டு அப்புறம் தான் நடவடிக்கை எடுக்கிறாரா? அங்க சேர்றவங்கள பார்க்கவே மாட்டேங்கிறாரு. எம்ஜி சம்பத் பேசுறாரு, எப்படி நாங்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய கண்ணசைவுக்கு நாங்கள் செயல்பட்டோமோ அதே மாதிரி விஜயோடைய கண்ணசைவுக்கு நாங்கள் செயல்படுவோம் அப்படின்னு சொல்றாரு. இது வரைக்கும் விஜயோட கண்ணையே அவர் இன்னும் பார்க்கல, கண்ணசைவு எங்க பாக்குறது, ஆளே இன்னும் பார்க்கல. ஆமா, ஆத ஒரிஜினா அல்லது புசி அவரோட தலைமையில தான் இணையறாங்க. அப்ப அவ்வளவுதான். அப்போ அங்க வந்து தலைமையை சந்திக்கவே முடியல. இப்ப இது வரைக்கும் சேர்ந்துட்டு இங்க வந்து நீங்கள் எங்களை கூப்பிட்டு ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இங்க கேட்கிறாரு. அப்போ இதுக்கு கோச்சிக்கிட்டு தான் அங்க போறாங்க அப்படின்ற ஆர்குமெண்ட் அதுல என்ன நியாயம் இருக்கு அப்படின்றது புரியல. ஒண்ணு. ரெண்டாவது, அதிமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் மன வருத்தத்தோடு டிவி கேட்க போறாங்கன்னு ஒரு சி.வி. சண்முகம் சொல்றாரு. உண்மையிலேயே அவங்க மன வருத்தத்தோட போறாங்களா? அவங்க எல்லாம் எதுக்கு போறாங்க? ஒரு பெரிய பொறுப்பு கிடைக்கும். ஆமா, ஒரு பொறுப்பு கிடைக்கும், உள்ளாட்சி தேர்தல் வருது, நாடாளுமன்ற தேர்தல் வருது, கட்சி பொறுப்பு கிடைக்கும், ஏதாவது அதை வச்சு பண்ணலாம் அப்படின்னு இவரே அதுக்கு தானே போய் ஓட்டு போட்டாங்க, ஆதரிச்சு. ஆமா, அரசு மன வருத்தத்தோட எல்லாம் போட. அதாவது இவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே சொன்ன அதே குற்றச்சாட்டு தான், திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்கிறதுக்கு, அதாவது திமுகவோடு
கை கோக்க முயற்சி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அது வந்து பெரிய குற்றம் அப்படின்னு சொல்லி பேசுறாருல. சரி, அது குற்றமாவே இருக்கட்டும். ஆனால் அதற்கும் நீங்கள் டிவிகேக்கு போய் ஓட்டு போட்டது, டிவிகே கவர்மெண்ட் ஆதரிச்சு ஓட்டு போட்டதுக்கு என்ன சம்பந்தம்? அதை எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு நீங்க அப்படியே இருக்கணும். அதிமுக இப்படி செய்யறது சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆர்குமெண்ட் முன் வச்சுட்டு அவர் கொடுத்த விளக்கமே ஒரு முரண்பாடா இருக்குது இல்ல. இப்ப திமுக அதிமுக சேர்ந்து எடப்பாடி முதல்வர் ஆகிறது வந்து விரும்பல நாங்க அப்படின்றாரு. திருமாவளவனை முதல்வர் ஆக்க விடாம செஞ்சுட்டாரு எடப்பாடின்றாரு. அப்பயும் திமுக அதிமுக கூட்டணியில தானே அதுவும் சாத்தியம். அதுவும் சாத்தியம். ஆமா, மொத்தம் அது வந்து முரண்பாடான பேச்சு தான். அவர் பேசுறது எல்லாமே காரணத்தை வெளியே சொல்கிறாரே தவிர, ஆனால் அதுதான் காரணமா அவர் டிவிகேவை ஆதரிச்சதுக்கு அப்படின்றது. அதான் ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது சொல்லிட்டாரு, என்ன காரணத்துக்காக சோஃபா போனுச்சு எம்ஆர்சி நகர் சிவி சண்முகத்தோடைய வீட்டுக்கு அப்படின்றத நம்ம டிவிலெலாம் பார்த்தோம். அதான் அவரும் பேசினாரு. அப்போ அதுதான் இதில் இருக்க முக்கியமான பிரச்சனை. ஸோ அதை வச்சுக்கிட்டு பேசுறாரு. சிவி சண்முகம் இன்னொன்று கூட பேசும்போது சொல்றாரு, அடிக்கிற காத்துல அம்மியே பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு, மேற்கு வங்கத்தில் பார்த்தீங்களா மம்தா பானர்ஜியோட கட்சியெல்லாம் சின்ன பணம் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதாவது அதிமுகவும் அது மாதிரி சின்ன பணம் ஆயிடும். ஆமா, அப்படின்றதுக்கே எனக்கு தயக்கமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரிணாமுல் காங்கிரஸ் ஒரு உதாரணமா சொல்றாரு. அங்க அவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, கட்சியில இருக்க எல்லாரும் வேற கட்சிக்கு போயிட்டு இருக்காங்க, அது மாதிரி அதிமுக நடக்கும் அப்படின்னு சொல்றது எல்லாமே எதுக்குன்னா, கட்சியோட மன ரீதியாக சோர்வடைய செய்து கட்சியை வந்து வீக்கெண்ட் பண்ணி டிவிக்கு ஹெல்ப் பண்றது, அதுதான் நோக்கம். வீக்கெண்ட்ல வந்து கரெக்டா பேசுறாரு. இனிமே பார்ப்போம் எத்தனை வீக்கெண்ட்ல வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு அப்படின்றத. ஓகே, இப்போ இதுல இன்னொரு கேள்வி என்ன இருக்குன்னா, எடப்பாடி இப்ப வேலுமணி அவரும் சிவி சண்முகம் தான் இந்த அணிக்கு வந்து தலைமை தாங்கினாங்க. இப்போ வேலுமணி அங்க போய் சேர்ந்துட்டாரு. வேலுமணி சும்மா இருப்பாரா, இல்ல அவர் வந்து அதிமுக தலைமையை வந்து கைப்பற்றுவாரா, இல்ல எடப்பாடி பழனிசாமி அவரே தான் நீடிப்பாரா? இவங்க எல்லாரும் அடங்கி அவருக்கு ஒத்துக்குவாங்களா, அவருடைய தலைமையை ஏத்துக்குவாங்களா? நான் பேசிய வரை, அதிமுக நிர்வாகிகள்கிட்ட நான் பேசி கேட்ட வரை, எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில தான் கட்சி இருக்கும். வேற யாராலையும் அதை வந்து கைப்பற்றி செய்யற அளவுக்கு வேற யாருக்கும் அந்த அளவுக்கு திறமை கிடையாது. இப்போ இவங்கெல்லாம் பேசினாங்கல்ல, சிவி சண்முகம், வேலுமணி, இது மாதிரி பேசினாங்கல்ல, இவங்க யாருக்கும் அந்த கட்சியை லீட் பண்ணி கொண்டு போகக்கூடிய அளவுக்கு திறமை கிடையாது. உழைப்பு ஆட்சிக்கு கொண்டு வர முடியுமா அவரால? இல்லை, எடப்பாடியால் ஆட்சிக்கு கொண்டு வர முடியுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறிதான். ஆனால் கட்சி இருக்கும். ஓகேங்களா? அது வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல் தொங்கு சட்டசபை அமைஞ்ச மாதிரி அதே மாதிரியான ஒரு வாய்ப்பு எதிர்காலத்தில் வருது அப்படின்னா ஆட்சிக்கு கூட போகலாம், அந்த வாய்ப்பு கூட வரும். ஆனால் கட்சின்னு ஒன்று இருக்கும், கட்டுப்பாடோட ஒன்று இருக்கும் அப்படின்னா அது வந்து எடப்பாடி பழனிசாமியால தான் முடியும் அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் சொல்றாங்க. மற்றவர்களால் அந்த கட்டுக்கோப்பை மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்னு தான் சொல்றாங்க. அதனால தொண்டர்களுடைய பெரும்பான்மையான தொண்டர்களுடைய ஆதரவு எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போதைக்கு இருக்கு அப்படின்றது தான். ஓகே, என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிங்க.